முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அண்ணக்காவடி வீட்டுல பிறந்தவ சீரசனத்துன்னு ஒரு பைசா கொடுத்து அனுப்புனானா அவங்க அப்பன். பாவம் சக்தி பையன் என் வயித்துல கடைசி பையனா பிறந்தவன். அவன் வாழ்க்கை அப்படியே காத்துல விட்ட கதையா போயிடும் போல இருக்கேப்பா. என்னம்மா பேசி முடிச்சிட்டியா? ஏம்மா, இவ்வளவு பெரிய கோட்டையை கட்டி எழுப்பின ஆதி குணசேகரனுக்கு இந்த சின்ன பிள்ளைய கையாள தெரியாதா? அதான் கேக்குறேன், எவ்வளவு பெரிய ஆளு நீ? ஆதி குணசேகரன் எதுக்கு இந்த குடும்பத்துல போய் பொண்ணெடுத்த? முன்னாடிதான் படிச்சவளா பார்த்து புடிச்சிட்டு வந்திருக்க. எல்லாம் சமையல் கட்டுல கிடக்குறாளுங்க. இப்ப சக்திக்கும் படிச்சவளா புடிச்சிட்டு வந்திருக்க. அதாப்பா எனக்கு ஒண்ணுமே விளங்கல. இப்போ உனக்கு விளங்கக்கூடாதுமா. கொஞ்ச நாள் போகட்டும், தானா விளங்கும். அன்னைக்கு நீ சொல்லுவ, என் மயன் எதை செஞ்சாலும் ஒரு காரணகாரியத்தோடு தான் செய்வான்னு. நீ சொல்ற, நான் கேட்குறேன். ஏம்மா, அது வரைக்கும் அந்த புள்ள ஏதாவது தப்பாக பேசினா கூட எதையும் கண்டுக்கிறாது. காரணமாக தான் சொல்கிறேன். சரி, ராத்திரிக்கு நல்ல நேரம் குறிச்சு கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரேன். சரி, பார்ப்போம். வாங்க வாங்க உட்காருங்க. என்னாச்சு? இல்ல, உள்ளுக்குள்ளாரே இருக்க ஏதோ மாதிரி இருக்குன்னா அதான் வெளியில காத்தோட்டமா கலகலன்னு பேசிட்டு இருக்கட்டும் கூட்டி வந்தேன். ஜனனிக்கு தலைவலின்னு அக்கா சொன்னாங்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி, நீ கூடு, நான் போய் பசங்களை அனுப்புறேன். இந்தாங்க, எடுத்துக்கோ. நீ பாத்துக்கோ, நான் இங்க வந்துடுறேன். சரியா இருக்கா? வாங்க. ஹாய். 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 என்ன சித்தி, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க? அட, என்கிட்ட பேசல, புது சித்தி கிட்ட நல்லா கலகலன்னு பேசிட்டு இருக்க கூப்பிட்டோம். ஓ, அப்படியா? ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். மா, அதான் உட்கார சொல்றாங்கல்ல, உட்கார் வந்து. தர்ஷன், அது கலகலன்னு பேசிட்டு இருக்க கூப்பிட்டோம். அப்பாதான் சொல்லிருக்காக பேச சொல்லி. சித்தி, திடீர்னு கூப்பிட்டு ஏதாச்சும் பேச சொன்னா என்னத்த பேசுவாங்க? படிப்பு பத்தி பேசுங்க, ஸ்கூலை பத்தி பேசுங்க. ஆமாமா, படிப்பை பத்தி பேசினா அப்படியே கலகலப்பா ஆயிடும். நீங்க வர புரியாம சும்மா இருங்க சித்தி. நாங்க போய் எங்க வேலையை பாக்குறோம், வாடா. ஏ, இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படிதான். எல்லாம் இந்த வீட்டு செல்ல குட்டிங்க. இட்ஸ் ஓகே, அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே. டக்குன்னு கூப்பிட்டு ஏதாவது பேசுன்னு சொன்னா எப்படி பேசுவாங்க? ஆமா ஆமா, நான் வேணா ஏதாவது பேசவா? இல்ல, நீங்க கஷ்டப்பட வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். அக்கா, டைம் ஆகுது, எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். சக்தி, ஜனனியை கூட்டிட்டு போய் மாடியில காத்தோட்டமா பேசிட்டு சரி, போங்க. வா போலாம். அக்கா, டைம் ஆயிடுச்சு, ரூமை ரெடி பண்ண சொல்லி அத்தை சொன்னாங்க. ஓ, அப்ப நான் போய் பண்ண. இல்ல இல்ல, எங்க 2 பேரையும் ரூமை ரெடி பண்ண சொன்னாங்க. உங்களை ராத்திரிக்கு சாப்பாடு ரெடி பண்ண சொன்னாங்க. என்ன செய்யணுங்கிறத மேல அத்தை கிட்ட போய் கேளுங்க. ஆத்தி, இப்பதானே சத்திரத்துல அவ்வளவு சாப்பிட்டு வந்தாக, இன்னுமா பசிக்கும்? சரியான பகாசுர கூட்டம். ஏய், சரி, நான் போய் பாக்குறேன். நந்தினி, பழத்தெல்லாம் சமையல் கட்டுல வச்சிருக்கேன், நல்லா கழுவி தட்டுல வச்சு எடுத்துட்டு வா. சரி, நான் பூ எடுத்துட்டு போறேன். சரிக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வா, டைம் ஆயிடுச்சு. என்னப்பா, என்கிட்ட எதுவும் பேசணுமா? சொல்லுங்கப்பா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கேட்டு
நீங்கள் பெருசாக கோவப்பட்டுறக்கூடாது. கோவப்படுற அளவுக்கு என்ன பெரிய விஷயம் நடந்து போச்சு? அண்ணா இது பெரிய விஷயமா இல்லை சின்ன விஷயமான்னு எங்களுக்கே தெரியல. ஆனால் உங்களுக்கு தெரியாமல் நடந்த விஷயம். இல்லை மறைக்க முடியாதுல்ல, அதான் உங்ககிட்ட சொல்லிடலான்னு. என்ன அப்படி ஒரு சங்கதி நடந்துருச்சு? சொல்லுங்களேன், சொல்லுங்கப்பா. நீங்கள் தயங்குறத பார்த்தா பெரிய பிரச்சனையாக இருக்கும் போலயே. அண்ணா, சக்தி ஜனனி கழுத்தில் தாலி கட்டுறப்போ அங்கே அண்ணி மண்டபத்தில் இல்லை. அது எனக்கு தெரியும். தெரியுமா? மண்டபத்தில் இல்லைன்னு தெரியும், ஆனால் எங்கே போனான்னு தான் தெரியல. தாய்மாமனை அழைக்கிறதுக்கு நான் தான் 3 பேரையும் அனுப்பி வச்சேன். ஆனால் திரும்பி வர்றப்ப ஈஸ்வரி கூட வரல அவங்களோட. நம்மளும் எல்லா விசேஷமும் முடிஞ்சு மண்டபத்துலேருந்து கிளம்புற வரைக்கும் வரல. அது வரைக்கும் தெரியும். அண்ணா அது எப்படி, யார் சொன்னாங்க? யாரும் சொல்ல வேணாம்ப்பா, எனக்கு எல்லாம் தெரியும். நான் எப்பவும் சொல்கிறது தான். உங்களுக்கெல்லாம் 2 கண்ணுன்னா எனக்கு 20 கண்ணு. எங்கே போயிட்டு வந்தான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். கீழே ஆரத்தி எடுக்கிறப்ப தான் பார்த்தேன் வீட்டில். அண்ணா, மாமாவை அழைச்சிட்டு வர வழியில் அவங்க அப்பாவை அண்ணி பார்த்துருக்காங்க. அண்ணியோட அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்க விஷயம் அப்போ தான் தெரிஞ்சதான். அதான் அண்ணி அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. ஓஹோ. அது மட்டும் இல்லாமல் அண்ணியோட அப்பா நீங்கள் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து ஒரே பிரச்சனை பண்ணிட்டாரு. அப்புறம் நானும் அண்ணியும் தான் பேசி அவரை அமுச்சு வச்சோம். உங்ககிட்ட நாங்கள் எதுவும் மறைச்சதில்லைண்ணே, அதான் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். நல்லதுப்பா. நடந்த விஷயங்களை என்கிட்ட மறைக்காமல் சொல்லி நல்ல தம்பின்னு நிரூபிச்சிட்டீங்க. அண்ணா நீங்கள் ஆத்திரப்பட்டுருவீங்கன்னு தான் நாங்கள் அப்போவே சொல்லலை. அதான் இப்போ சொல்கிறோம். இதில் ஆத்திரப்படுறதுக்கு என்னப்பா இருக்கு? அதான் பிரச்சனையை சமாளிச்சிட்டே இல்லை. நான்லாம் ஒன்றும் ஆத்திரப்படல, நல்லா தான் இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போய் வேலையை பாருங்கள், போங்க. போங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். வரேண்ணே. ஏங்கா, இந்த ஜனனி புள்ள எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு பேசுறாளே, மாமா குணத்துக்கு இது எங்க போய் முடியும்னே தெரியலையே. ஆனா அவரு பேசாம இருக்காரு. யார் அவரா பேசாம இருக்காரு? உள்ளுக்குள்ள அப்படியே கொதிக்குது. என்னைக்கு வெடிக்குதோ அன்னைக்கு இருக்கு. அவ்வளோ இருக்கு. அவர் ஏன் வம்படியா அவளை புடிச்சிட்டு வந்தாரு? நம்மள எதுக்கு புடிச்சிட்டு வந்தாருன்னு நமக்கே இன்னும் புரியல. இதுல நீ வேற. அதுவும் கரெக்ட் தான். ஆனா அவர் மூஞ்சிக்கு நேரம் நம்ம பேச மாட்டோம்ல. அவ முகத்துக்கு நேரா பேசினாலும் நியாயத்தை தானே பேசுறா. இவர்கிட்ட நியாயத்தை பேசி அவ இப்ப என்ன பண்ண போறா? அதுவும் சரிதான். ஹலோ, ஏன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சக்திக்கும் ஜனனிக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அத நீங்க சக்தி ரூம்ல தானே பண்ணணும். அந்த ரூம் குட்டியா இருக்குமா? அதுக்கு நான் ஏன் ரூம் கொடுக்கணுமா? அண்ணன் தானே, ரூம் கூடவா தரமாட்ட? அதெல்லாம் முடியாது. மா, அம்மா, என்னடி இங்க வாமா. ஏண்டி சத்தம் போட்டுட்டு இருக்க? அம்மா பாருங்கம்மா, ஏன் ரூம்ல ஜனனியோட ஃபர்ஸ்ட் நைட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கு என்ன? அத்தை, சக்தி ரூம் எடுத்துக்கன்னு சொல்லியாச்சு, இருந்தாலும் அடம் பிடிக்கிறா. அந்த ரூம் பொட்டி மாதிரி இருக்குமா? எனக்கு அது வேண்டாம். அதான் மூத்தவங்கிட்ட அடிச்சுக்கிட்டு சொன்னேன், புது வீட்டை சீக்கிரம் கட்டி முடிப்பா, கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு போலான்னு. அவன் போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கான். இது பாரு, அவங்க புதுசா கல்யாணமாயி வந்திருக்காங்க, இங்க இருக்கட்டும், நீ சக்தி ரூம்ல போய் படுத்துக்க. அது பொட்டி மாதிரி இருக்கும், எனக்கு வேண்டாமா. அப்ப ஏன் ரூமுக்கு வந்துடு. இல்ல இல்ல இல்ல, நான் ராத்திரி முழுக்க கண் முழிச்சு படிப்பேன், எனக்கு வேண்டாம். ஆமா, படிச்சு கிழிச்ச. பேசாம சக்தி ரூம்க்கே போயிடு. இது பாரு, மாத்திரை போட்டிருக்கேன், தலை சுத்துது, வீணா என்ன கொடுப்பேத்தாதே. ஆமா மா. அம்மா, என் திங்ஸ் எல்லாம் எங்க?
அதெல்லாம் சக்தி ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டேனே, உனக்கு ஏன் கஷ்டம்? ஏய் வெலாவி, இதெல்லாம் உன் வேலை தானா? இரு இரு பாத்துக்கிறேன். ஏ அக்கா, நீங்க தானே இந்த ஐடியா கொடுத்தீங்க. அவ என்ன வந்துட்டு போறா? அவகிட்ட நல்ல பட்டம் வாங்கி இப்ப நீ என்ன பண்ண போற? சும்மா இரு, அவ என்னவோ சொல்லிட்டு போறா. போய் வேலையை பாரு. இந்தா இதை ஒட்டு. இதா இருக்கு, இதை ஒட்டிட்டு வரேன். ஏன்டி என்ன கோச்சுக்கிற? ஜனனி, என்னாச்சு ஜனனி? ஒன்றும் இல்லை. அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அப்பா அம்மாவை விட்டு இது வரைக்கும் நான் எங்கேயும் தங்கினதே இல்லை. ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனாக இருக்கட்டும், காலேஜ் டூராக இருக்கட்டும், எங்கேயும் நான் போனதே இல்லை. இந்த மாதிரி நைட் டைம்ல கூட வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாரு எங்க அப்பா. ஆனா இன்னைக்கு என் அப்பாவே எதுவும் பழக்கப்படாத இடத்துல இனிமே நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அழாத ஜனனி. சக்தி, ஐம் சாரி. நான் உங்களுக்கு பேட் ஃபீல் பண்ற மாதிரி இத சொல்லல. எனக்கு தெரியும், இனி எனக்கு எல்லாமே நீங்க தான். உங்க வீட்லயும் என்கிட்ட நல்லா தான் பழகுறாங்க. ஆனாலும் ஓவர் நைட்ல என்னால சேஞ்ச் ஆக முடியாது. இவ்வளவு நேரம் மேனேஜ் பண்ணிட்டு டைம் போக போக எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மாமாக்கு ஃபோன் போடு. இப்போ வா. பின்ன இப்போதானே உங்க அப்பா அம்மா ஞாபகம் வருது. நீ இப்பவே தான் பேசணும். வீடியோ கால் பண்ணு. வேணா சக்தி. இப்போ நீ ஃபோன் போடுறியா இல்லை நான் ஃபோனை போட்டு என்ன பண்றேன், உங்க பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி உன் அழுகாட்சி முகத்தை காட்டுறேன். ஐயோ வேண்டாம் சக்தி. இரு சக்தி. இல்ல. ஹலோ மாப்ள. மாமா, இந்த ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் ஜனனிமா, தங்கம் என்னடா? அப்பா. ஜனனிமா ஏண்டா அகற? என்னம்மா என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை மாமா, அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னு ஒரே அழுக, அதான் ஃபோன் போட்டு கொடுத்தேன். ஒன்றும் தொந்தரவு இல்லையே? இல்ல மாப்ள. நல்லது மாமா, கொஞ்ச நேரம் ஜனனி கிட்ட பேசுங்க. கொடுங்க. ம். ஜனனிமா சொல்றா. அப்பா அம்மா எங்கப்பா? இதோ இங்க இருக்க பாரு. என்னடா கண்ணா, நல்லா இருக்கியாடா செல்லம்? அம்மா அழக்கூடாது, எல்லாம் சரியாயிடும். சரியா? நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா? நாங்க சாப்பிட்டோம். அஞ்சனா எங்கம்மா? அஞ்சனா எங்க இருக்கம்மா? இங்கதான் இருக்கேன். அஞ்சனா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இப்போ உனக்கு ஓகே தானே? தலைவலிலாம் சரியாயிடுச்சுல? சரியா போயிடுச்சு. வாசு எங்க? இங்கதான் இருக்கா. ஹே பேபி, நான் இங்கதான் இருக்கேன். சூப்பர். அப்புறம் ஸ்ரீ? ஏய் ஸ்ரீ. ஏய் ஜாட், நீ இத்தனை வருஷமா ஒரே வீட்ல இருந்தும் கண்டுக்கவே மாட்டே. மதுரையில இருந்து ஃபோன் போட்டு இப்ப ஞாபகப்படுத்துறியா? எல்லாம் டிஸ்டன்ஸ்ல தான் ஞாபகத்துக்கு வருதுல. ஏய் சும்மாறா, சந்தோஷமா பேசி அவளை சமாதானப்படுத்துவான்னு பார்த்தா எனக்கு முடக்கா பேசிக்கிட்டு இருக்க. ஜனனிமா ஹாய். மாமா, அத்தை எங்க மாமா? உங்க அத்தைய பத்தி தெரியாதா உனக்கு? 9 மணி ஆயிட்டா வேனா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி நித்திரைக்கு போயிடுவா. வழக்கம் போல வண்டியில தூங்குறாமா. அது சிரிக்கிறப்ப பா மாமா, இப்பதான் சிரிப்பே வருது. அப்பா எல்லாம் ஓகே தானே? ஏய் எல்லாம் ஓகேடா, நீ ஜாலியா இரு, சந்தோஷமா இரு. ஏய்
அப்பதான் எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். நீ சந்தோஷமா இருக்கல்ல, அது போதும்டா எனக்கு. ஓகேப்பா. சக்தி, ஜனனி, கீழே வாங்க. அங்க யாரோ கூப்பிடுறாங்க போட்டிருக்கு. இதோ வரோம். சரி, போடா போடா போடா. இங்க பாரு, முகத்தை கழுவிக்கோ. சரிப்பா. எல்லாம் சரியாயிடும். தைரியமா இரு, சந்தோஷமா இரு. ஆமா அம்மா குட் நைட் சொல்றாங்க பாரு. குட் நைட்ரா. பார்க்கலாம். நாளைக்கு பேசுறேம்மா. பை. சரிடா. எல்லாருக்கும் சொல்லிடு. பை பை. பைப்பா. பைடா. பை பை. பாய் மாமா. பா, அவ நல்லா சந்தோஷமா இருக்கா. அப்புறம் என்ன? சரி. இப்போ ரிலாக்ஸ் ஆயாச்சா? ஓகே தானே? சரி, கண்ணை தொடச்சிட்டு கீழே வா, நம்ம போலாம். வா போலாம். ஏய், என்னது இதெல்லாம்? தர்ஷன், எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டே இருக்க, கண்ணு கெட்டுடும்டா. என்னம்மா வேணும் உனக்கு? நீ என்ன டாக்டரா? ஏய், என்னது இதெல்லாம்? தர்ஷன், எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டே இருக்க, கண்ணு கெட்டுடும்டா. என்னம்மா வேணும் உனக்கு? நீ என்ன டாக்டரா? இத பண்ணாத அத பண்ணாத ஏதாவது சொல்லிட்டே இருக்க. இப்ப எதுக்கு கத்துற? கத்தாம என்ன பண்ணுவாங்க? அவங்க யாருன்னே தெரியல. அவங்க கிட்ட போய் பேச சொன்னா என்ன பேசுவாங்க? யாரோ வா, அவங்க உன் சித்திடா. சித்தினா இப்பதானே கல்யாணம் ஆயிட்டு வந்தாங்க, உடனே எல்லாத்தையும் பேசிடுவாங்களா? தேவை இல்லாம பண்ணிட்டு இருக்கமா நீ. கிச்சன்ல ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாரு. பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசாத, டார்ச்சர் பண்ணாத. நான்சென்ஸ். தர்ஷன், ஏய், நீ என்னடி பண்ற? அம்மா, என்ன ஆள விடுமா. ஈஸ்வரே, உள்ள வா. கதவை போட்டு. நீ எனக்கு மனைவி, நான் உனக்கு கணவன். உன் மனசுக்குள்ள எத்தனையோ நெருடல்கள் இருந்தாலும் இதான் உண்மை. என்ன சொல்றீங்க? இரு, இங்க நான் மட்டும்தான் பேச போறேன். நீ பேசாம நின்று கேட்கணும், புரியுதா? உன் மனசுக்குள்ள நிறைவேறாத ஆசைகள் எத்தனையோ இருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் கட்டி உருவாக்கின இந்த கோட்டையை யாராவது தகர்க்க நினைச்சா அது சரியா வராது. அப்படி யார் என்ன பண்ணாங்க? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஒப்பேன்? என்ன நினைச்சிட்டு இருக்கான்? பெரிய ஜமீன் பரம்பரைன்னு நினைப்பா அவனுக்கு. மண்ணெண்ணை கடை கொண்டு வந்து வாசல்ல உட்காந்துக்கிட்டு சாக போறேன்னு கூத்து வச்சிருக்கேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாம் தெரியும் எனக்கு. 13 வயசுல இருந்து வாலிப ஆசைகளை கட்டி போட்டு உழைச்ச வேண்டி உன்னை மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போல, காலேஜுக்கு போல, கண்டவளை நினைச்சு கனவு வாங்கல, தெரியுமா? உழைப்பு உழைப்பு உழைப்பாளைய உயர்ந்தவன். அந்த உழைப்பை சுரண்டித்தீங்க. பொண்டாட்டிங்கிற பேர்ல உன்னை அனுப்பிச்சிட்டு நாடகம் மாறானா உங்க அப்பன்? அன்னைக்கு வீட்டுக்கு வந்து நடு வீட்டில் நின்றுக்கிட்டு கண்டபடி பேசிட்டு இருக்கான். நீ பேசாம பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க. அப்போ உங்க அப்பன் பேசுறதுலாம் உனக்கு சம்மதமா? அன்னைக்கு எனக்கு வந்த வேகாலத்துக்கு உங்க அப்பனை ஓங்கி இருக்கிருப்பேன். மாமனாருங்கிற ஒரே மரியாதைக்காக தான் கடமாவனத்தை அடிச்சேன், தெரியுமா? தெரியுமில? பேசாம நின்றுட்டு இருக்க பார்த்துக்கிட்டு. நீ படிச்சிருக்கலாம், அழகா இருக்கலாம். என்னை மாதிரி பணக்காரங்களுக்கு கால் தூசிடியாது. நீ நினைக்கிறீல்ல? ஏய் ஏய் இங்க பாரு, ஏய் இங்க பாரு பாரு. நீ நினைக்கிறீல்ல தகுதி இல்லாதவனை கட்டிக்கிட்டோம்னு? நினைக்கிற உள்ள நினைக்கிற, எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றேன்டி, இந்த வீட்டுல மட்டும் கிடையாது, என்னை சுத்தி இருக்கிறவங்க யாருமே எனக்கு தகுதி கிடையாது, எங்க அம்மாவை தவிர. அதை மனசுல வச்சுக்கோ. இந்த 15-16 வருஷமா என் வீட்டில் உட்காந்து என் சோத்தை தின்னுக்கிட்டு என் உழைப்பை தின்னுக்கிட்டு அடிச்சு போடுவேன், தொலைச்சு போடுவேன். அப்படிமாலும் சேர்ந்துக்கிட்டு என்னை பேசுறீங்களா? தம்பிக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, ஓடி போயிட்டு அவங்க அம்மாவை பார்க்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? மண்ணெண்ணை கணக்கு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இருக்கானா? இனிமே ஒரு வார்த்தை உங்க அப்பா பேசினான்னு வையன்,
அவன் ஒன்றும் கொடுத்த வேண்டியதில்லை, நானே மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்டுருவேன், தெரிஞ்சுக்க. இங்க பாரு, நான் ஆம்பளை, சாகர வரைக்கும் அனுபவிக்க பிறந்தவன். ஆனா உன் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் உனக்குன்னு தனி ஆசைகள் கிடையாது. உனக்குன்னு தனி ஆசைகள் இருக்கக்கூடாது. இருந்தாலும் அதை மூடி மறைச்சிரு. போ போ. என்ன பாக்குற? நீலி கண்ணீர் வடிக்கிறியா? போ.